பல நூற்றாண்டுகளாக காலத்தை எதிர்த்து அமைதியாகவும் கம்பீரமாகவும் நிற்கிறது கொடும்பாளூர் மூவர் கோயில். புதுக்கோட்டை மாவட்டத்தின் வரலாற்று பொக்கிஷங்களில் ஒன்றாக விளங்கும் இந்த கொடும்பாளூர் கிராமம் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இன்றைக்கு ஒரு சிறிய கிராமமாக தோன்றினாலும் ஒரு காலத்தில் இந்த மண் அரசியல், போர், பக்தி ஆகியவற்றின் மையமாக விளங்கியது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் முக்கிய இடம்பெற்ற வீரர்களாக கொடும்பாளூர் சிற்றரசர்கள் இருந்துள்ளனர். கொடும்பாளூர் சிற்றரசு பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகாரம், பெரிய புராணம் போன்ற புகழ்பெற்ற இலக்கியங்களிலும் இடம்பெற்றிருப்பது அவர்களின் முக்கியத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. சோழ பேரரசுக்கு முழு விசுவாசத்துடன் சேவை செய்த தளபதிகளாக கொடும்பாளூர் சிற்றரசர்கள் போற்றப்பட்டனர். சோழர்களுக்காக படை நடத்தி பல போர்களில் வெற்றி பெற்றவர்கள் இவர்கள். அத்தகைய சிற்றரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவராக விளங்கியவர் பூதி விக்ரமகேசரி. இவர் ஒரு வீரன் மட்டுமல்ல, ஆழ்ந்த சிவபக்தியுடைய அரசராகவும் இருந்தார். தான் பெற்ற போர் வெற்றிகளுக்கும் சிவபெருமானின் அருளுக்கும் நன்றி செலுத்தும் வகையில் கிபி 818ஆம் ஆண்டில் ஒரு சிவன் கோயிலை இவர் கட்டியதாக வரலாறு கூறுகிறது. அந்த கோயில்தான் இன்று நாம் பார்க்கும் கொடும்பாளூர் மூவர் கோயில். பூதி விக்ரமகேசரி மூவர் கோயிலில் நடுக்கோயிலை தன் பெயராலும் மற்ற இரு கோயில்களை தன் தேவியரான அனுபமா, கற்றளி என்ற இருவரின் பெயராலும் எடுத்ததை நடுக்கோயிலின் சுவரில் காணப்படுகின்ற கல்வெட்டு மூலமாக அறிய முடிகிறது. கோயில்கள் கருவறையில் சிவலிங்கம் ஒன்று அமைந்துள்ளது. கோயிலானது தாமரை மலர் போன்ற பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் காலத்தின் கோரப்பிடியில் இன்று 2 கோபுரங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. கோயிலின் கோபுரங்களில் காணப்படும் சிற்பங்கள் தனிச்சிறப்பு பெற்றவை. தேவகணங்கள், பல்வேறு இசைக்கருவிகளை இசைக்கும் கலைஞர்கள், நடனமாடும் உருவங்கள் என ஒவ்வொரு சிற்பமும் அந்த காலத்தின் கலை நுணுக்கத்தையும் அழகியலையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் இந்த கோயிலின் முழு கட்டிட வடிவமே சிற்பமாக கோபுரத்தில் செதுக்கப்பட்டிருப்பது அக்கால சிற்பக் கலைஞர்களின் அபார திறமையை காட்டுகிறது. ஆரம்ப காலத்திலேயே சோழர்கள் கட்டிடக்கலையில் எவ்வளவு முன்னேறியிருந்தனர் என்பதற்கான உயிர்ப்பான சாட்சியாக இந்த கோயில் திகழ்கிறது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட சமஸ்கிருத கல்வெட்டுகள் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தைச் சேர்ந்தவை என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்று சற்று மறக்கப்பட்ட ஒரு கிராமமாக தோன்றினாலும் கொடும்பாளூர் சிவன் கோயில் தமிழர் வரலாற்றின் பெருமையை அமைதியாக சொல்லிக்கொண்டே நிற்கிறது. கல்லில் வடிக்கப்பட்ட இந்த வரலாறு நம்மை நூற்றாண்டுகள் பின்னோக்கி அழைத்துச் செல்லும் ஒரு உயிருள்ள சாட்சியாகவே உள்ளது.